சொல்லித் தெரியும் கண்ணா, யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா. நினைத்தால் ஓடு வரும், நெருங்கும் காலம் வரும். நினைத்தால் ஓடு வரும், நெருங்கும் காலம் வரும். அறியாத பெண்ணின் நெஞ்சில் கதை போல் வரும். கண்கள் தேடுவது, உள்ளம் நாடுவது, நல்ல பேசுவது, ஒன்று சேருவது. யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா, யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா. ஒன்று சேருவது. யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா, யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா. பார்க்கும் பெண்ணை உன்னை பாராத. கண்கள் தேடுவது, உள்ளம் நாடுவது, நல்ல பேசுவது, ஒன்று சேருவது. யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா. நினைத்தால் ஓடு வரும், நெருங்கும் காலம் வரும். அறியாத பெண்ணின் நெஞ்சில் கதை போல் வரும். கண்கள் தேடுவது, உள்ளம் நாடுவது, நல்ல பேசுவது, ஒன்று சேருவது. யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா, யாருக்கு யார் சொல்லித் தெரியும் கண்ணா. ஹலோ, எதுக்காக இந்த நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்? அவசியம் காரணத்தை சொல்லித்தாகணுமா? ஹலோ, போட. என்னங்க இது விபரீதம்? அவர் ஏன் இப்படி ரத்தக்காயங்களோட இந்த வீட்டுக்குள்ள வரலாம்? எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கும் வர வர என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. முதல்ல அவர் வருகையை பத்தி விசித்திரமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பயங்கரமாகவும் அதிர்ச்சி ஏற்படும்படியாகவும் சம்பவங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கேன். என்ன காரணம் சொல்ல மாட்டீங்களா? பாலத்தி, ஒரு வழியில இவன் எனக்காக பாடுபடுறவன்னு கூட சொல்லலாம்.
எப்படி தெரியுமா? நான் துன்பத்தை மறக்க முயற்சி செய்யும் போது இவன் அதை என் கவனத்துக்கு கொண்டு வருவான். கடவுளால எனக்கு விதிக்கப்பட்ட நரகத்தின் மறுவுருவம் தான் இந்த பாலு. பாஸ்கர், பாலதி, நாளைக்கே உன்னுடைய சுகதுக்கங்களில பங்கு பெற போற நீ என் அந்தரங்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் வேணும். ஆனா தயவு செய்து இப்ப எதுவும் கேட்காது. நீ இந்த வீட்டு பொறுப்புகளை ஏத்துக்கிற நேரத்துல நானே உங்ககிட்ட சொல்றேன். உண்மையா உங்க மேல இருக்கிற அனுதாபத்தினாலதான் கேட்டேன். எனக்கு என்னவோ இவரால உங்களுக்கு ஏதாவது. கவலைப்படாத மாலதி, என் வாழ்க்கை இவ்வளவுதான் ஏதோ சலிப்போட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என் மன போராட்டம் எல்லாம் மறைஞ்சு என் வாழ்க்கையில ஒரு சுவையான கட்டம் உதயமாயிடுச்சுன்னு பூமி படைஞ்சேன். பாலு இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என் மன நிம்மதியை குலைக்க பாக்குறான். பாலுவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அக்கிரமக்காரனுக்கு சம்பந்தம் வேற வேணுமா மாலதி? இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறதில்லை. நான் செய்த முடிவை மாற்ற போறதும் இல்லை. என் மன நிம்மதிக்காக நான் செய்திருக்கிற இந்த முடிவு ஒரு சிலருக்கு அப்பாற்பட்ட செயலாப்படலாம். மனித வாழ்க்கையின் நியதி கட்டுப்பாட்டை பாதிக்கலாம். இருந்தாலும் மாலதி, என் குடும்ப நலனுக்காக நான் துணிஞ்சு செய்யற இந்த செயலை சமூகம் தவற நினைக்குமா மாலதி? நீங்க செய்யற செயல் தனிப்பட்ட யாருடைய நலனையோ வாழ்க்கையோ பாதிக்காதுன்னு உங்க மனசாட்சி தெரிஞ்சா போதும். நீங்க சமூகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ மாலதி, தேங்க்யூ. இப்படி எனக்கு துணையா நீ காலமெல்லாம் என் கூடவே இருந்தா அதுவே எனக்கு போதும் மாலதி. பாஸ்கர பத்தின கவலையெல்லாம் மறைஞ்சு நாளைக்கு உங்க 2 பேரையும் மணமக்களா பார்க்க போறேங்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சுமார் எவ்வளவுமா இருக்கும்? கல்யாண புடவை வாங்க போனவங்க ஏன்டா இவ்வளவு நேரம்? அது நானா நேரம் பண்ணா நீ 700 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு சொன்ன. எந்த புடவையை கேட்டாலும் ஒண்ணு 690 ரூபான்றா, இல்லன்னா 710 ரூபான்றான். அப்பா 710 ரொம்ப ஜாஸ்தி, 700க்கு வேணும்னு சொன்னா முந்தானையை கத்திரிச்சுக்குவான்றான். என்ன பண்ண சொல்ற? ஆமாங்க, நீங்க சொன்னபடியே வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 700 ரூபா கூட நல்லா இருக்கா? நல்லா இருக்கமா. அம்மா, அநேகமா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு கல்யாண புடவை வாங்க வேண்டியதா இருக்கும். கீதா நீயே சொல்லு. கீதா, அந்த புடவைய தட்டுல வையுமா, உன் கையாலேயே எடுத்து மாலத்துக்கிட்ட கொடு. கண்ணிமிக்கிற நேரத்துல ஒரு உருவம் வந்தது. அது யாருன்னு கூட சரியா பார்க்கல. நான் திரும்பி பார்க்கும்போது இந்த கல்யாண புடவை. ஒருவேளை இவ்வளவு வேலைக்காரி பாப்பமா வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, வர வர இந்த வேலைக்காரிக்கு மூளைக்கோளாறு அதிகமாயிடுச்சு. பாஸ்கர், அவளை ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில சேர்க்கறது தான் நல்லது. சில சமயங்கள்ல அவ நினைவையே இழந்துறா. என்ன இருந்தாலும் கல்யாண புடவைக்கு நேர்ந்த இந்த கதியை நினைச்சா எனக்கு இது ஆபசகமா தோணுது. ஆமாராம், எனக்கு மனசு சரியில்லை. இப்ப இந்த கல்யாணத்தை தள்ளி போடு, பிறகு பாத்துக்கோ. பாஸ்கர், எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. என்ன பாரு? ஆமா பாஸ்கர், வீட்டுக்கு பெரியவங்கிற முறையில நான் சொல்றேன், சுபகாரியத்தை எப்பவுமே நிறுத்தக்கூடாது. வாமா மார்த்தி. பாஸ்கர், உங்களுக்கு கல்யாணமா? தட்ஸ் குட். எனக்கு அழைப்பே கிடையாதா? டைம்க்கு வந்துட்டோம் பாத்தீங்களா?
மேடம் மாலதி, சாந்தி நிலையத்துடைய எஜமானியாக போறீங்க. கங்க்ராட். பாலு சும்மா இருடா. பெரிய மனுஷனுக்கு அடையாளம் நியாய அநியாயத்தை எடுத்து சொல்றது. மாலதி, இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி வீட்டுல மனைவி இருக்காங்களே, அதை பத்தி நீங்க பொருட்படுத்தவே இல்லையா? பாவம், அவர் முகத்தை பார்த்து என்னமா பிரயோஜனம்? அவரால் எப்படி மறுக்க முடியும்? அவர் வீட்டுல இருக்கிற முதல் மனைவி வேற யாரும் இல்லமா, என் தங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.